டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழ புளிப்போடு இந்த இஞ்சி அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா இங்கே ஒரு 2 இன்ச்சு பீஸை பொடி பொடியாக நறுக்கி இந்த தாளிப்பில் சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விடுவேங்க. இந்த ஆயிலில் அந்த இஞ்சி ஃப்ரை ஆகும்போதே வாசனை அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் நல்ல ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். சப்போஸ் இஞ்சி கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதா இஞ்சியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. எலுமிச்சம்பழ சாதத்தில் இஞ்சி சேர்க்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இதை நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு 4 to 5 பச்சை மிளகாவை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம புளிப்பான சாதம்லாம் செய்யும்போது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் அந்த பேலன்ஸ் ஆகும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். பச்சை மிளகா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் எலுமிச்சம்பழ சாதத்துக்கு. அடுத்தது வேர்க்கடலை